எண்ணெய் கசிவால் கடல் பகுதி மாசுபடுவது பல நாடுகளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல ஆயிரம் கோடி லிட்டர் எண்ணெய் கசிவுகள் கடலை மாசுபடுத்தி இருக்கின்றன. அதுபோன்ற சில சம்பவங்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 2010 ஆகஸ்ட் மாதத்தில் 2 கப்பல்கள் மோதலில் மும்பையை ஒட்டிய அரேபிய கடல் பகுதியில் 800 டன் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. 2011 ஜனவரியில் மும்பை அரேபிய கடற்பகுதியில் 55 டன் அளவுக்கு எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. உலக அளவில் குவைத், ஈராக் பகுதியில், பாரசீக வளைகுடா பகுதியில் நிகழ்ந்த எண்ணெய் கசிவு தொடர்பான பாதிப்புகள்தான் இதுவரை மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. குவைத் ஈராக் போரின் போது அமெரிக்க போர்க்கப்பல்கள் குவைத்துக்கு ஆதரவாக வருவதை தடுக்க 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஈராக் எண்ணெய் வயல்களில் இருந்து கச்சா எண்ணெய் கடலுக்கு திருப்பிவிடப்பட்டதால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டது. 1991 நவம்பர் வரை இந்த பாதிப்பு நீடித்தது. மொத்தம் 1,36,000 டன்னுக்கு அதிக எண்ணெய் கடலில் கலந்தது. 1910ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட போது பெரிய அளவில் எண்ணெய் பீரிட்டு நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தியது. சுமார் 18 மாதங்களுக்கு இதன் பாதிப்புகள் நீடித்தன. 90 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வெளியேறியதாக மதிப்பிடப்பட்டது. 2010ஆம் ஆண்டு மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய பகுதியில் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் எண்ணெய் கிணற்றில் இருந்து வெளியான கச்சா எண்ணெய் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு கடலில் பரவியது. இதற்கு 1 லட்சம் கோடி ரூபாயை பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இழப்பீடாக அமெரிக்க அரசுக்கு கொடுத்தது.